எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நெயில் ஆர்ட்டில் ஏற்கனவே நான் ஜெல் நெயில் பெயிண்ட்டை எப்படி நெயிலில் அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இப்போ எனக்கு இது அப்ளை பண்ணி 1 மந்த் ஆகிடுச்சு. ஓகேவா, நெயில் க்ரோத் ஆனதுனால கேப் ஆகியிருக்கு பாருங்கள், நல்ல ஒரு கேப்பாக தெரியுது. அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரீஃபில் பண்ணுறது. ஓகேவா, திரும்ப அந்த ஜெல் நெயில் பெயிண்ட்டை அப்ளை பண்ணி மொத்தமாக ஃபுல்லாக உள்ள நெயிலுக்கும் சூப்பரான நல்ல ஒரு ஃபினிஷிங்கை கொடுக்கறதுக்காக நம்ம ரீஃபில் பண்ணுறோம். அதுதான் நம்ம இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகேவா, இது மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன், கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய நெயில் ஸ்கொயர் ஷேப்பாக இருக்குது பாருங்கள். இந்த ஷேப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, ஆனால் எனக்கு ரைட் ஹேண்டில் உள்ள நெயிலில் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பு இல்லை. ஓகேவா, ஒரு ஓவல் ஷேப்பு மாதிரி இருக்குது. ஏன்னா ரைட் ஹேண்டில் ஒர்க்கெல்லாம் வீட்டில் பண்ணுறதுனால, இப்போ டிஷ்ஷஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போயிடுது. ஓகேவா, அதனால் அந்த ஷேப்பு கொஞ்சம் மாறினதுனால நான் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட்லேயே அதே ஷேப்புக்கு நான் கொண்டு வரேன். அதனால் எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு ஷேப்பு பண்ணிக்கிட்டேன். நெயிலெல்லாம் ஷேப்பு பண்ணியாச்சு. இப்போ நமக்கு க்யூட்டிக்கல் புஷ்ஷரை வச்சு மெதுவாக புஷ் பண்ணி அந்த க்யூட்டிக்கல் எல்லாம் பேக்கில் புஷ் பண்ணி விடணும். ஓகேவா, உங்களுக்கு கொஞ்சம் வலியாக இருக்குது இல்லை பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் வாட்டரில் உங்களோட ஹேண்டை டிப் பண்ணி வைங்க, ஃபிங்கரை டிப் பண்ணி வைங்க. வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் ஊறி போயிருக்கும். ஓகேவா, அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த க்யூட்டிக்கல் புஷ்ஷரை வச்சு புஷ் பண்ணுற நேரம். அப்புறமா எக்ஸ்ட்ராவாக க்யூட்டிக்கல் எல்லாம் கொஞ்சம் அப்படி தெரிகிறத அந்த க்யூட்டிக்கல் புஷ்ஷருக்கு பேக் சைடில் ஒரு டூல் இருக்குது. ஓகேவா, அதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஒரிஜினல் நெயிலில் உள்ள சர்ஃபேஸ் பாலிஷாக இருக்குது, அதை கொஞ்சமாக தேய்ச்சி விட்டு மேட்டு ஃபினிஷ் வர்றதுக்கு ஏற்றபடி செய்கிறேன். ஓகேவா, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கையில் எதுவும் கட் ஆகிடக்கூடாது. நான் ஜெல் பாலிஷுக்கு மேலே இந்த டூல் வச்சு யூஸ் பண்ணலை. ஓகேவா, என்னோடய நேச்சுரலான நெயிலில் தான் நான் வச்சு ஷேப்பு பண்ணிக்கிறேன். இப்போது அந்த இடத்துல மேட்டு ஃபினிஷ் வந்துருச்சு. ஓகேவா, அந்த பாலிஷான சர்ஃபேஸ் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு டிஷ்யூ எடுத்து நல்லபடியாக தொடச்சிக்கோங்க, எந்த காரணம் கொண்டும் வாஷ் பண்ணக்கூடாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அந்த ஜெல் பாலிஷுக்கு மேலே நம்ம தேய்க்கணும். ஓகேவா, நான் இதில் நானே செஞ்சுக்கிட்ட ஒரு டூலு சாண்டு பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாண்டு பேப்பரை ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கு மாதிரி உள்ள இதில் சுற்றி வச்சு ஒட்டி வச்சுருக்கிறேன். ஓகேவா, நம்மளே செஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி உள்ள டூல், இது மாதிரி உள்ள பயன்பாடுக்கு உள்ள டூலெல்லாம் வாங்குற நேரம் ரொம்ப மணி கொடுக்கணும், சீக்கிரமே டேமேஜ் ஆகி போயிடும். சாண்டு பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 ருபீஸுக்கு ஒரு ஷீட்டு கிடைக்கும், 15 ரூபாய்க்கு. ஆனால் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, ரொம்ப சாஃப்டாக தேய்க்கிறது மாதிரி உள்ள ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சொரப்பாக லைட்டாக இருக்கும், அப்புறமா கொஞ்சம் நல்லா சொரப்பாக உள்ளது, அப்படி ஒவ்வொரு விதவிதமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 டைப்ஸில் அந்த சாண்டு பேப்பர் வரோன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் எப்படியும் நிறைய உண்டு, ஆனால் கரெக்டான நம்பர் எனக்கு தெரியல. ஓகேவா, அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கேலில், ஒரு உடன் ஸ்கேலில் ஒட்டி வச்சுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அது மாதிரி உள்ள மெட்டீரியலில் இதை ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நல்லபடியாக தொடச்சி எடுத்துக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஞ்சம் இடத்துல லிஃப்ட் ஆனது மாதிரி தெரியுது, அது தேய்க்கிற நேரம் கொஞ்சம் மாறி இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோடய நெயிலில் நான் வச்சது 1 மந்த் தாண்டினதுக்கப்புறமா அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நெயிலை நல்ல முறையில் ப்ரிப்பேர் செஞ்சதுக்கப்புறம் தான் நான் நெயில் க்ரியேட் பண்ணினேன், அதனால் லாங் லாஸ்டிங்காக இருக்குது, லிஃப்டிங் எதுவுமே ஆகாது, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேஸ் கோட்டுக்கு என்னோடய ஒரிஜினல் நெயிலில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன், அந்த ஜெல் பாலிஷுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கல. ஓகேவா, ஒரிஜினல் நெயில் எந்த இடத்துலலாம் தெரியுதோ அந்த இடத்துல மட்டுமே பேஸ் கோட் அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப தின்னான லேயர் கொடுங்க. வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா நைட்டு டைமில் ஷூட் பண்ணதுனால அப்படி இருக்குது. ஓகேவா, இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு யூவி லேம்பில் வச்சு தான் இதை ட்ரை பண்ண முடியும், நார்மலாக வச்சேன்னா ட்ரை ஆகாது. ஓகேவா, யூவி லேம்பில் மொத்தமாக 30 செகண்ட் வைங்க, இல்லை 60 செகண்ட் வச்சாலும் பரவாயில்ல.
ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கியான லேயர் இருக்கும். அதை வந்து ஒரு டிஷ்யூவை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பாலிஷாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு யூவி ஜெல் வேணும். என்கிட்ட ஏற்கனவே இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் இந்த கொஞ்சமான யூவி ஜெல்லை வச்சு நிறைய நெயில் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு ப்ரஷில் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஜெல்லை வந்து கியூட்டிக்கிள் ஏரியா பக்கம் வரைக்கும் கொண்டு போகிறேன். ஆனால் கியூட்டிக்கிளில் வந்து தொடக்கூடாது. ஓகேவா? லைட்டாக ஒரு ஹேர்லைன் கேப்பு இருக்கணும். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். உங்களோட கியூட்டிக்கிள் ஏரியாவில் எதுலேயுமே வந்து டச் ஆகாமல் பார்த்துக்குங்க. நான் டெமோவில் எது மாதிரி காட்டியிருக்கிறேனோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். ஓகேவா? கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, நெயில் வந்து சீக்கிரமே லிஃப்ட் ஆகுது, அதாவது சீக்கிரம் விழுந்துருது, இல்லை வந்து கொஞ்சம் இலகி வர்றது மாதிரி அப்படியெல்லாம் ஆகுது அப்படின்னு. அது ஏன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் நெயிலை நல்ல விதமாக ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே கூட விழலாம். ஓகேவா? இல்லை 1 வீக்கில் விழலாம். ஆனால் நான் செஞ்சுருக்கிற மெத்தடை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா, எனக்கு நான் வந்து ஷோ பண்ணினேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி, இந்த நெயிலை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி காட்டினது மாதிரி கரெக்டாக அப்படியே இருக்கும். ஓகேவா? அந்த ஷைனிங் எதுவும் கூட மறைஞ்சிக்கலை. நெயில் வளர்ந்த இடத்துல மட்டும் கேப் இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 3 மினிட்ஸ் நீங்கள் யூவி லேம்பில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு வளவளப்பாக அப்படி தெரியுது பார்த்தீங்களா? அது ஒரு ஸ்டிக்கியான ஒரு லேயர் இருக்கும். அதை வந்து ஒரு டிஷ்யூவில் தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து செய்கிறது என்னோடய ஒரிஜினல் நெயிலில் நான் வந்து செஞ்சுருக்கிறேன். ஒரிஜினல் நெயிலில் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட நெயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உடஞ்சி எதுவுமே போகாது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டிப்பு வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அது வழியாக போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் அப்ளை பண்ணுறேன். இந்த லேயரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணினதை விட கொஞ்சமாக திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகேவா? ரொம்ப அதிகமாக அள்ளி எடுத்து வச்சிடாதீங்க. கொஞ்சம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெயில் பாலிஷ் அடித்தது மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பண்ணுற நேரம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 லேயராக நம்ம நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணுற நேரம் எந்த அளவு நமக்கு குவான்டிட்டியாக எடுத்துப்போமோ அந்த அளவு எடுத்துக்கணும். ஓகேவா? பொறுமையாக அப்படி அப்ளை பண்ணுங்கள். கியூட்டிக்கிளில் டச் ஆகாமல் பார்த்துக்குங்க. கியூட்டிக்கிளில் டச் ஆகி அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜெல் நெயில் பெயிண்டில் யூவி ஜெல் வந்து லிஃப்ட் ஆகும். ஓகேவா? அந்த ஸ்கின்னில் படக்கூடாது, நெயிலில் மட்டும்தான் இருக்கணும். அதனால தான் ரொம்ப கவனமாக பொறுமையாக பார்த்து செய்யணும். உங்களுக்கு இந்த மாதிரி நெயிலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா யூவி ஜெல் வேணும், அப்புறமா யூவி லேம்பும் வேணும். லேம்ப் இல்லாமல் இதை வந்து ட்ரை பண்ண வைக்க முடியாது. ஓகேவா? நார்மலாக நீங்கள் எப்படி சும்மா வச்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை நாட்கள் ஆனாலும் அது ட்ரை ஆகாது, அப்படியே தான் இருக்கும், லிக்விடாட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 1 மினிட்டுக்கு திருப்பி பிடிச்சிக்குங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா இந்த யூவி ஜெல் கொஞ்சம் அதிகமாக நம்ம வச்சுருக்குறோம், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி சைடில் எல்லாம் போயிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரிஜினலான நெயில் மாதிரி, அதாவது நடுப்பக்கத்தில் கொஞ்சம் உயரமாக வரும் பார்த்தீங்களா, ஏபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ள ஷேப்பெல்லாம் கிடைக்கிறதுக்காக அப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து உடனே யூவி லேம்பில் ட்ரை பண்ணுறதுக்கு வைக்கணும். 3 மினிட்ஸ் வைக்கணும். ஓகேவா? யூவி லேம்பு வாங்குகிற நேரம் நீங்கள் 36 வால்ட் உள்ளது வாங்கணும். அதை விட கம்மியானது வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூவி ஜெல்லெல்லாம் ட்ரை ஆகாது. ஓகேவா? அதனால கண்டிப்பாக 36 வால்ட் உள்ளது வாங்கணும். 3 மினிட்ஸ் ட்ரை பண்ணினதுக்கு அப்புறமா நெயிலில் அந்த ஸ்டிக்கியான லேயர் இருக்கும், அதை தொடச்சி எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ரொசாலிண்ட் அப்படின்னு சொல்கிற பிராண்டோட கிளிட்டர் நெயில் பெயிண்ட். ஓகேவா? நார்மலான நெயில் பெயிண்ட் மாதிரியெல்லாம் இது ட்ரை ஆகாது, யூவி லேம்பில் வச்சு தான் ட்ரை பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு கூட வந்து கொஞ்சமாக நான் கிளிட்டர் ஆட் பண்ணுறேன், பிங்க் கலர் கிளிட்டர் ஆட் பண்ணுறேன். அந்த ப்ராடக்டில் கொஞ்சமாக எடுத்து வச்சு இந்த பிங்க் கலரையும் வந்து சேர்த்து ரெண்டையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி நெயிலில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஒரு பிங்க்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரோசாலிண்ட் அந்த பிராண்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டு மாதிரியே தெரியுது, ரொம்ப ரொம்ப லைட்டான பிங்க்கு. பாட்டிலில் பார்க்குற நேரம், அந்த ஜாரில் பார்க்குற நேரம் நமக்கு வந்து டார்க்கான கலர் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப லைட்டான கலராக இருக்கும்.
எனக்கு கொஞ்சம் நல்ல கலர்ஃபுல்லாக தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப தின்னான லேயர் தான் கொடுக்குறேன், ரொம்ப திக்காக எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் எனக்கு அந்த கலர் எனக்கு வேணும், ஓகேவா? அதனால் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு கோட்டிங் தான் கொடுக்குறேன், ஓகேவா? நல்லபடியாக அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெளிப்பக்கத்துலலாம் படுறத அப்புறமா தொடச்சி எடுத்துப்பேன். அதாவது இந்த ஜெல்லை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு மிஸ்டேக்காக ஏதாவது தவறுதெல்லாம் உங்களோட ஸ்கின்னில் பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தொடச்சி நீட்டாக எடுத்துக்கிட்டு லேம்பில் வச்சு ட்ரை பண்ண வைக்கணும். பாருங்கள், நான் வந்து ட்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறமா அதுக்கு மேலே டாப் கோட்டு கொடுக்குறேன். டாப் கோட்டு கண்டிப்பாக கொடுக்கணும், ஓகேவா? இதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு யூவி லேம்பில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துப்பேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஓகேவா? எனக்கு இந்த நெயில் வந்து ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக, எனக்கு பிடிச்ச கலரே பிங்கு தான். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் வந்து இது மாதிரி நெயில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருந்தே நீங்கள் நெயிலை க்ரியேட் பண்ணிக்கலாம். பார்லர்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய மணி கொடுக்க வேண்டியது இருக்கும், ஓகேவா? ஒரு 3000 4000 எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் வீட்டில் வச்சு செஞ்சோன்னா ரொம்ப மணி லாபம், நமக்கு வந்து டைம் வந்து மிச்சம் ஆகும், ஓகேவா? பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா இது மாதிரி சூப்பராக வந்து செஞ்சுக்கலாம். இந்த நெயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து செஞ்சது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் சூப்பராக நல்ல அழகாக வந்து செய்ய முடியும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.